शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। कुन्धो यो अकर्यरतः को बधिरो यो हितानि न शृणोति को मूकः यः काले प्रियाणि वक्तुम् न जानाति किं दानमकाङ्क्ष्य अकानाकाङ्क्ष्यम् किं मित्रम् यो निवारयति पापात् को अलङ्कारः शीलम् किं वाचाम् मण्डनम् सत्यम्। 21வது ஸ்லோகம் 22வது ஸ்லோகம் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா பிரகரணம். பகவத்பாதால் பண்ணின பிரகரணங்கள் அத ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த பிரகரணம் மனுஷன் எப்படி தன் வாழ்க்கைய நடத்திக்கணுங்கிறத உபதேச ரூபமா இருக்கு. அதுக்கு முக்கியமாக லோகத்துல மனுஷால எப்படி எடை போடுறா, எப்படி நாம் இருக்கணும், இந்த ரெண்டையும் எடுத்து சொல்ற. சாதாரணமாக நம்ம எல்லோரும் புலன்களோட இருக்கின்றோம். கண்ணு காது மூக்கு நாக்கை எல்லாமும் இருக்கு. இருந்தாலும் அதை சரியாக உபயோகப்படுத்தணும். எப்படி உபயோகப்படுத்தணும்? வாழ்க்கையில முன்னேற மாதிரி உபயோகப்படும். பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார். இந்த சரீரம்ங்கிறது ஒரு சாதனம், ஒரு கருவி. எதற்கு? பகவான அடையறதுக்கு. அது பகவான அடையறதுக்காக கொடுக்கப்பட்டதான கருவிங்கிறதை மறந்து நாம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு கருவியை நாம் சொல்றோம். நிறைய ஜனங்கள் என்ன சொல்றா, இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சரீரம் சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இல்ல, சுகம் அனுபவிக்கிறதுக்கு கருவியாவும் உபயோகப்படுத்தலாம். ஆனா இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பாக்கணும். எதுக்காக பகவான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார்? பசு சரீரம் கொடுத்திருக்கலாம் அல்லவா, யானை சரீரம், நாய் சரீரம், புலி சரீரம், சிம்ம சரீரம் கொடுத்திருக்கலாம். அவைகள்லாம் என்ன, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. முக்கியமா ஏதோ பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, அவ்வளவுதான். சிம்மம் வேணும் என்ன பண்றது? அதுக்கு இங்க போகணும் அங்க போகணும், ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட சரீரங்கள்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு மனுஷ சரீரம் கொடுத்ததுல என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னா, உங்க மனசு சுத்தமா இருக்க. இந்த சரீரத்தை நான் கொடுத்த என்ன, தாங்கள் இத பயன்படுத்தி பகவான அடையலாம். அது வேற எந்த பிராணியாலேயும் முடியாது. ஆயால் பகவான அடையணும்னா அதுக்கு இதை உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த சரீரத்தை அதுக்கு உபயோகிக்கலாம். அதனால்தான் மனுஷ சரீரத்தையும் கொடுத்திருக்கார். கொடுத்ததோட ஒண்ணு சொல்லியிருக்கார், ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. அப்ப நீ உங்களுடைய ஸ்வரூபம் என்னன்னு அறிந்து கொள்ளணும். இதை ஒன்னதான் சொல்லிருக்காரு. காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை வித்தணும், இவையெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கணும். வஸ்துதா அவர் வேற என்ன சொல்றது, ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. ஜீவித லட்சணம் என்ன, ஆத்மாவை பார்த்துக்கணும். அவாவா அவளுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்டதான இந்த சரீரத்தை, அந்த பகவான அறிவதற்காக கொடுத்ததான சரீரத்தை பகவான அறிவதை தவிர மீது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தின்றிருக்கா மனுஷன். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, கிடைச்சதான இந்த அருமையான இந்த சரீரமானது கோட்டை வச்சுருக்க. ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம். ஆச்சாரியார் விவேக சூடாமணியில ஏன் எத்தனையோ இருந்தாலும் இந்த மானிட பிறவிங்கிறது கஷ்டம். மனுஷத்துவம் முற்றுத்துவம் ததா மகாபுருஷ சம்ஸ்தய. மனுஷனாக பிறவி கிடைக்கிறது கஷ்டம். கிடைத்த பிறகு மோட்சத்தை அடையணும் எனக்கூடியதான ஆசை வருவது கஷ்டம். இந்த ரெண்டும் வந்தாலும் மகாபுருஷாலோட சேர்றது அதை விட கஷ்டம். துர்லபம் மானுஷம் என்னே. இந்த லோகத்துல ரொம்ப கஷ்டமானது அரிதா இருக்கிறது இந்த மூணுத்தான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த அழகான இந்த சரீரம் கிடைச்ச பிறகு அழகுன்னு என்ன, உபயோகப்படுத்தத்தக்கதான அப்படிப்பட்டதான சரீரம் கிடைச்சாலும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை வீணாக்கிட்டோம்.
இப்ப மனுஷனுக்கு எல்லாத்த விட ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் கண்கள். அந்த கண்களால நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமும் எவ்வளவு ஒரு உபயோகமும் இருக்குன்னு பார்க்கணும். இது இருக்கிற பரியந்தான் நம்ம அதை பத்தி ஒண்ணும் கவனித்து தருது. ஆனா அந்த கண்ணுக்கு ஏதாவது வியாதி வந்துருதுன்னு அப்பதான் தெரியாது கண்ணனுடைய பார்க்க. முதல்ல டிவி பார்க்க முடியல பாருங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கண்ணு தெரியலைன்னா கஷ்டம். அவனோட வாழ்க்கைய ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா கண்ணு இருந்து அந்த கண்ணை சரியான திசையில உபயோகப்படுத்தாதவனுக்கு என்ன பேரு? குருடன். கண்ணு இல்லாதவன் குருடன் இல்ல, கண்ணு இருந்த போதிலும் அவன் குருடன் தான். ஏன்னா கண்ணனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த கண்ணை உபயோகிச்சத வாழ்க்கையில முன்னேறணும். வாழ்க்கையில முன்னேறதுன்னு என்ன? இவன் அடுத்த வாழ்க்கை இல்லாம பண்ணணும். அடுத்த பிறகு மறுபடியும் எங்க பிறந்தாலும் கஷ்டம் தான், எப்படி பிறந்தாலும் கஷ்டம். அந்தரனா இருந்தாலும் கஷ்டம் தான், மற்றவளா இருந்தாலும் கஷ்டம். நம்ம நினைக்கிறோம் சில பேர் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு, பார்க்கறதுக்கு சௌக்கியமா இருக்கு. அவளை கிட்ட போய் பாருங்க, அவளுக்கும் துன்பம் இருக்கு. துன்பமே இல்லாத வியக்தி உலகத்துல பார்க்க முடியாது. ஆகையால் தான் சாஸ்திரம் என்ன சொல்றது, எல்லாத்த விட வசதி 4 பேருக்கு சகாயம் பண்ணு, ஏதோ விதமாக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சர்வீஸ்ங்கிற பத்தில அது இன்னதுன்னு இல்லை, இன்னொருத்தருக்கு எப்ப எது தேவையோ அப்ப அதை பண்ணிட்டே இருந்தாலே அது வசதியான ஒருத்தர். ஆகையால் அப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீ வாழ்க்கையில உயரணும். பகவான் அடையறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலம் எழுந்து ராத்திரிக்குள்ள நம்ம நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு நான் என்ன பண்ணினேன், நல்ல வழியில முன்னேறதுக்கு ஒரு அடி முன்னால வச்சேனா பாத்தீங்களா? பழைய நாள் தான் டைரி எழுதுவா, என்ன பண்ணினேன். இப்பெல்லாம் அதையும் விட்டோம். என்ன டைமே இல்லையே, இருக்கிற டைம் எல்லாம் நமக்கு நம்மளை முடிச்சு இழுக்கக்கூடியதான பொருள்கள்லயே போறோம். இப்ப நிஜமா அந்த கண்கள் இருந்த போதிலும் அதை பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறவன் யாருன்னா யோ அகாரிய ரதா. சமாதானம் பார்க்க, யோ அகாரிய ரதா செய்யத்தகாத காரியங்கள்லயே செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் அந்த. ஏன்னா ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில என்ன பண்ணணும், தான் சௌக்கியமா இந்த உலகத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்காகவும் பார்க்கணும், மேல் உலகத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்காகவும் பார்க்கணும். இந்த ரெண்டும் இல்லாம இருக்கிறவன் அவன் என்ன சொல்றது, குருடன் தான் சொல்லுவோம். எத்தனை விஷயங்கள் உலகத்துல இருக்க முன்னேறுவதற்கு அதெல்லாம் விட்டுவிட்டு கெட்ட காரியங்கள் எதை பண்ணப்படாதோ அந்த காரியங்கள்ல அவன் செலுத்தினால், ஏன்னா உங்களை இழுத்துன்னு போறது முக்கியமா கண்ணு. அதனாலதான் கண்ணுக்கு நயனம்னு பேர். நீ நைட்டு லீடு, உங்களை அழைத்துட்டு போறது எங்க போனாலும் கரெக்டா உங்களை அழைத்துட்டு போறது என்ன? கண்ணு. அதே போலயே தகாத காரியங்கள் உங்களை அழைத்துட்டு போறது என்ன? கண்ணுத்தான். ஆகையால் அந்த கண்ணு இருந்த போதிலும் அந்த நல்ல திசைக்கு கொண்டு போகாமல் நல்ல காரியங்களை ஈடுபடுத்தாமல் தங்களை எவைகள் அழைத்துன்னு போனா இந்த வாழ்க்கையிலேயே நம்ம இறங்கி விடுமோ அந்த காரியத்துக்கு போயிட்டு சினிமாக்கு போறது, வேற எங்கேயோ போறது, கெட்ட காரியங்களுக்கு போறது, 4 பேரை இன்பப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறது, இப்படி படுத்துட்டு இருக்காளோ இல்லையோ லோக்கத்துல. அவளை என்ன சொல்லணும் சார், கண்ணு இருந்த போதிலும் அதனுடைய பிரயோஜனம் இல்லாதனால அவளுக்கு அந்தன்னு பேசோ அந்த யோ அகாரிய ரதா கோ பதிரஹா. செவிடன்னா யாருன்னு, இது என்ன செவிடனுக்கு என்ன சார் கஷ்டம், என்ன லாபம்? கஷ்டம் நம்ம 2 புலன்கள்லயும் கண்ணு காது இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 எது வசதின்னு கேட்டிருக்கா. நம்ம எல்லோரும் கண் பக்கத்துல தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா காது இல்லாத பண்ண இருந்தா தேவைதான், இல்லாத போனாலும் வரல. கண்ணு இருந்தா பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த காதுங்கிறது இருக்கு பார்த்தா கண்ணை விட மிக உயர்ந்தது. கண்ணு இருந்தா பகவானுடைய உருவத்தை பார்க்கலாம், கண்ணு இருந்தா உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனா காதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். ஏன்? காது இருந்தால் வேதாந்தத்தை கேட்கலாம், காது இருந்தால் பகவன் நாமாவை கேட்கலாம். காது இல்லைன்னா வாய் வேலை செய்யாது. ஒருத்தருக்கு காது கேட்டாதான், அது கேட்கத்தான் நம்ம எப்படி அக்ஷரங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியும்.
காது கேட்கலன்னா அவனால வாயால ஒழுங்கா பேச முடியாது. காது கேட்டாலே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அது படிச்சு வழக்கம் இல்லை. ரொம்ப நாள் சின்ன வயசுல இருந்து மனசுல படிச்சுக்கிறதுன்னு வச்சிருக்கோம். அது முதல்ல தப்பு. மனசுல கான்சென்ட்ரேஷனா படிக்கிறதுக்கு தான் படிக்கணும். பரீட்சைக்கு நல்லா வாசித்த பிறகு அது மனசுல நிக்கணும்ங்கிறதுக்காக மனசை மட்டும் உபயோகப்படுத்தி அதுக்குள்ள இந்த பாயிண்ட் பாக்கிறதுக்காகத்தான் மனசுல படிக்கணும். இது எல்லாம் உறக்க படிக்கணும். நீங்க படிக்கிறப்ப அது உங்க காதுக்கு கேட்கணும். நான் ஒழுங்கா படிக்கிறேன். நான் அதே போல மந்திர ஜபம் பண்றப்பவும் உபாம்சுவா தான் பண்ணது. உபாம்சுன்னு என்ன அர்த்தம்? உங்க காதுக்கு மட்டும் கேட்கணும். பக்கத்துல உட்கார்ந்து காதல் கேட்கக்கூடாது. உங்க காதல் மட்டும் கேட்கணும். அப்படி இல்லாத போனா என்ன ஆகுங்க? அப்படி இல்லாத போனா மந்திரத்தை பாதி விட்டுருவாங்க. வேகமா மந்திரத்தை சொல்லும் பொழுது முதல் லைன் மட்டும் சொல்லிட்டோம், ரெண்டாவது லைன் விட்டு போயிடும். சாஸ்திரநாமம் வாசிக்கிற காலத்திலேயே சில பேர் பார்த்தா ஒரு 4-5 இடத்துல தாண்டிட்டே இருப்பான். தாண்டிட்டே மறு தாண்டிட்டே சீக்கிரமா ஆயிடும். என்னடா புத்தகத்தை பார்த்து படிக்க 100 ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கக்கூடியது நான் நொற்று பண்ணினேன்னு சொல்லப்படாது. புத்தகத்தை பார்த்துதான் படிக்கணும். அப்படி பெரியவாள்லாம் சொல்றேன். ஏன் நடுவுல விட்டு போயிடும். இப்படி இந்த காதுங்கிறதுக்கு பதிலா இதுக்கு தெய்வீ சம்பத்துன்னு சொல்லிருக்கு. காதை கம்மியா இட போடாதீங்க. கண்ணானது மானுஷி சம்பத்தான். வேர்ல்டுல பிளஷர்ஸ் பார்க்கறதுக்கு கண்ணு ரொம்ப உபயோகப்படுகிறது. ஆனா மனுஷன் சேமமாக முன்னேறுவதற்கு இந்த ஜன்மாவை சார்த்தகப்படுத்திக் கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியதுன்னா காது. இந்த காதுக்கு காதனி அடையிற புருஷாலும் ஸ்திரீகளும் 2 பேரும் அடைஞ்சிட்டு இருந்தா ஒரு காலத்துல அந்த காதனி என்ன பண்ற, காது கீழே தொங்கினா கொஞ்சம் வெயிட் போட்டா அது என்ன ஆகும்னா அவனுக்கு ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா. ஆயுர்வேதத்துல நம்ம மனசுக்கு 2 சக்திகள் உண்டா. ஒரு சக்தி என்ன தெரியுமா, நான் 1000 பக்கம் இருந்தாலும் நொற்று பண்ணி எங்க இருக்குன்னு சொல்றது. இதுக்கு மேதா சக்தின்னு. அப்படி அதுதான் ரொம்ப பேர் இன்டெலிஜென்ட் போர்ஷன்ஸ்ங்கிறாங்க. ஐக்கியூங்கிற பார்த்தா ஐக்கியூன்னு என்ன, வாஸ்தவெல்லாம் மனசுல வச்சிருந்த எப்ப வேணும்னு நினைக்கிறத டக்குன்னு அப்ப எடுத்து கொடுக்கறது பார்த்தல அதான் நாலேஜ். இது ஒரு பகுதி தான் நம்ம வேதத்துல. இப்ப இருக்கிறவங்க இதுவே ஒரு சக்தின்னு சொல்லிட்டு இருக்க. ஐக்கியவே ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிற இது நம்ம மேதா சக்திங்கிறோம். அதான் மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம். இது இல்லாம இன்னொரு சக்தி கூட மனுஷன் அழைச்சிருக்கு. அது என்ன தெரியுமா, அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம் வறுமையானால் அந்த சந்தர்ப்பத்துல எப்படி நழிவு வர்றதுன்னு தெரியும். அதெல்லாம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்ப நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் யோஜனை பண்ணி இது சொல்லின்றதுதான் நடக்காது. அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும் வந்துடலாம். அதுக்கப்புறம் பண்ணணும். அந்த சக்தியும் மனுஷனுக்கு வேண்டியிருக்கு. இது 2வது சக்தி. இது நவனோன்மாஷினி பிரதிபான்னு சொல்றோம். இந்த புத்திக்கு என்ன பேரு, பிரதிபான்னு பேரு. இப்ப என்ன மனுஷனுக்கு என்ன வேணும், மேதா சக்தியும் வேணும் பிரதிபா சக்தியும் வேணும். இந்த மேதா சக்தி வேணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுவா தெரியுமா, நான் காதுல கொஞ்சம் அந்த கடுக்கல் போட்டுக்கிறது புருஷாளா இருக்கா, ஸ்திரீகளா இருக்கா அவ காதுக்கு தோட போட்டுக்கிற. அது கொஞ்சம் வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் இருந்ததையானால் அது இழுத்துட்டே இருந்ததுன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி வருதுன்னு சொல்றேன். ஆயுர்வேதங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லிருக்க. இப்படி இந்த காதுக்கு அவ்வளவு வசதி இருக்கு. காது கேட்கலைன்னா பத்திரமா பார்த்துக்கணும். காதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் அறிய முடியும். அறிவு எப்படி, காதால கேட்டு பெரியவா சொல்லி புத்தகத்தை பார்த்து வாசிக்கிறதோ இன்டர்நெட்ல வாசிக்கிறத விட காதால கேட்டு வாசிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரையானால் அதை சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம். அத புரிஞ்சுட்டு அதை மனசுல நிறுத்திக்கலாம். புத்தகத்தை படிக்கிறது சில பேருக்கு தான் அந்த படிக்கிற ஹேபிட் உண்டு. படிக்கிற ஹேபிட் இருந்தாலும் அது நம்ம சொல்றோமே தவிர ஒழுங்கா இல்லை. இங்க இருந்து பெங்களூர் போறதுக்குள்ள 800 pages பெரிய நாவல் எடுத்துன்னு போவோம். முடிச்சுட்டே இருக்கிறான். என்னடா சார் நீங்க என்ன பண்றாங்க, நான் ஜெர்னலிஸ்ட் தான். ஓஹோ பரவாயில்ல, நீங்க வேகமா படிச்சு போல இருக்குன்னு அவர் சொன்ன ரகசியத்தை. அப்படி இல்ல, நான் படிச்சுட்டே போவேன்.
எங்க ஒரு மாதிரி இருந்தா 4 பக்கம் தள்ளிவிடுவேன். இந்த கதை எங்க அதனுடைய தொடர் இருக்கோ அதை பார்த்து நடுவில் இருக்கிற இந்த விவகாரங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வர்ணனங்கள் ஏதாவது வந்ததுன்னா அது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது. நீங்களும் ஆரம்பிச்சா வரும் வேண்டாம். எங்க சாஸ்திரங்கள்லாம் எப்படின்னா ஒரு எழுத்து விடப்படாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன பிரயோஜனம் தான் எழுதிருக்க. சாஸ்திரங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் அப்படி படிச்சுட்டான். நமக்கு என்னடா இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் படிச்சாலும் ஒரு 10 பக்கம் போறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் இது சொல்லியிருக்கா அது இருக்கா அப்படின்னு யோஜனை பண்ணி அப்படியே போறேன். அப்படி இன்னொருத்தர் எடுத்து சொன்னாதான் அதனுடைய தத்துவம் நல்லா புரியும், சீக்கிரமாக புரியும், மனசுல ஆகும். அதோடு மட்டுமல்ல சில பதார்த்தங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு இருக்கு சம்பிரதாயத்துல. நீங்க பாட்டுக்கு இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியாது. அது எப்படி காஷாய தண்ட மாத்திரேடா எது பூஜ்யோன சம்சயா அப்படின்னு ஒரு व्यक्ति வர காஷாயம் கட்டிட்டு இருக்க, தண்டம் கையில வச்சுட்டு இருக்க. நீங்க என்ன பண்ண விழுந்து சேவிக்கணும். காஷாயம் தண்டம் இருந்தா போதும், எதியா இருக்கிறவர் பூஜைக்க தகுந்தவர், இதுல சந்தேகம் இல்லை. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, எழுதி வச்சிருந்தாரு. இன்னொரு பையன் படிச்சான். அவன் என்ன படிச்சான், காஷாய தண்டமா திரேடா எது பூஜ்யோனா போட்டக்காம வச்சுட்டான். காஷாயம் தண்டம் மட்டும் இருக்குங்கிறதுக்காக எத்தைய ரொம்ப வசதியும் நினைக்காத. போலிய போலியா இருக்கிறவரும் இருக்கலாம்ட்டான். விவகாரம் ஒன்றே ஒன்றுதான், ஒரு கமாவை இந்த பக்கம் மாற்றி வச்சதுனால அர்த்தமா. ஆகையால் அது எடுத்து சம்பிரதாயத்தில் எப்படி எடுத்து சொல்லணும், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் மாடர்னா ஹெர்மனாட்டிக்ஸ் அப்படிங்கிற வெஸ்டர்ன் சிஸ்டத்துல இதான் அர்த்தம். வேதத்தினுடைய அர்த்தங்கள், ஹோலி புக்ஸினுடைய அர்த்தத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கணுமோ அது சம்பிரதாய ரீதியா எப்படி இருக்கோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வியாக்கியானங்கள் அவைகள் அது அப்படி கேட்டுத்தான் தெரிஞ்சு. ஆகையால் நம்ம சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கு, குருமுகா கர்ணா கர்ண பரம்பரையாத்தான் வரணும். அப்படி நீங்க காது ஒழுங்கா இல்லைன்னு வச்சுங்களேன், இத்தனையும் என்னாச்சு அந்த பிரான்ச் ஆஃப் நாலேஜே போயிடும். இது ஒரு ஆகையால் காதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம். வாழ்க்கையில மனுஷனுக்கு காது எதுக்கு அப்படின்னா காதனாலதான் நீங்க முன்னேறலாம் வாழ்க்கையில. சரி, அந்த கால் இருந்த போதிலும் உபயோகப்படுத்தலைன்னா அவன் என்ன, அவன் எப்படிப்பட்டவன்? நல்லத தெளிவா சொன்னா அது கேட்காத பண்ணா அவனுக்கு காது இருந்து என்ன சொல்றது? காது இருக்கு எதுக்கு ஊர் கொம்பு கேட்கறதுக்கா? இல்ல. ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும் பெரியவா சொல்லுவா, சாஸ்திரங்கள் சொல்லுவோம், அதை கேட்கணும். இப்படித்தான் நடந்துக்கணுங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்டோமே ஆனால் அப்ப நமக்கு தெரியும். உண்மையே பேசணும் உண்மையே பேசணும் 10 தடவை சொல்லி சொல்லி காதுல கேட்டிருக்காரு. நீங்க பொய் பேசும் பொழுது, பொய் பேசுறது தொடங்கும் பொழுது அதான் பொய் பேசுறேன், பொய் பேசப்படாதுன்னு சொல்லி இருக்கேன், அது கேட்குமா இல்லையா? எந்த உபதேசமும் சொன்னதுமே நீங்க அனுஷ்டானம் பண்ண மாட்டேன். ஏன்னா கேட்டது ஒண்ணு, நீங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துறது ஞாபகம். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிக்கிறப்ப நம்ம எந்த ஐடியால ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தாதான் அந்த செயலை பண்படும் இல்லைன்னா. யாரா இருந்தாலும் எந்த செயல் பண்ணினாலும் முதல்ல அதனால லாபம் என்னன்னு பாக்கிறோம். ஒரு தடவை என்ன பண்றான், பொய் சொல்றான், ஏதாவது வந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கான இல்லேன்ட்டான். இருக்க இவன் இல்லேங்கிறான். ஏன் சார் இல்லேங்கிற? இந்த ஆளுக்கு இருக்குன்னு சொன்னா கேட்பார்னா கொடுக்க வேண்டி இருக்கும். கொடுத்த என்ன திரும்பி வராது, திரும்பி வராதனால நான் கஷ்டப்படுவேன். இதுக்காக முதலே இல்லேன்னு சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப இவன் இல்லேன்னு ஒரு ஆக்ஷன் இவனுக்கு வந்ததல்லவா. இந்த ஆக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னால தனக்கு ஒரு லாபம் இருக்கு. தனக்கு லாபம் இருக்கிறதுனாலதான் ஒரு ஆக்ஷன் பண்றான், ஒரு காரியத்தை இருக்கா இல்லையா சொல்றான். அந்த சொல்லிட்டே இருக்கிற காலத்துல கொஞ்சம் கவனிக்கணும். நான் இல்லைன்னு சொல்றேன், சொல்றது பொய். இந்த பொய் சொல்றது தப்புங்கிறது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கலாம்.
தெரிஞ்ச பிறகு அப்ப என்ன பண்றாங்க, உண்மை சொல்லணும், நான் இப்ப பொய் சொல்றேன். உண்மையை சொன்னா நல்லது, ஆனா இப்ப நான் உண்மையை சொன்னேன்னா மாட்டிப்பேன். இப்ப நான் பொய் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல உண்மையை சொல்லணுங்கிறதே தெரியாம ஒருத்தா இருக்கான்னு பாருங்க, அவனை பத்தி கவனிக்க வேண்டாம். அவன் போய் சொல்லிட்டே இருக்கான், அதனுடைய அவசரப்பட்டு இருக்கான். ஆனா உண்மையை சொல்லணும்னு 4 தரம் கேட்டவனுக்கு அவன் என்ன சொல்றான், ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நான் பொய் சொன்னதுனால இந்த லாபம் வருது, உண்மை சொன்னதுனால இப்படி இருக்கு, அந்த லாபம் வராது எனக்கு, நான் இப்ப என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி டக்குன்னு போய் சொல்லிட்டான். அப்புறம் வருதுதான், அதான் நமக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருது, பொய் சொல்லப்படாதுங்கிற தெரியவா நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுது. இது ரொம்ப பேருக்கு ஒரு அடிப்பேன். சில சமயத்துல அப்பப்ப இருக்கு. இப்ப பொய்தான் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்லியிருக்கார், 10 பேர் சொல்லியிருக்கார், 4-5 தரம் கேட்டிருக்கேன், ஏன் சார் சொன்னா இதான் விவகாரம். ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கிறது மனசுக்குள்ள. நம்ம தப்பு பண்ணும் பொழுதே தப்பு பண்றேன் தெரிஞ்சுட்டே தப்பு பண்றான். அப்புறம் என்ன ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அனுப்புறோம், எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் பொய் சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது ரொம்ப உயர்ந்ததான உபதேசம் அது அப்படின்னு தெரிஞ்சிருந்த பிறகு அப்புறம் சொல்றான், சுவாமியுமே என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் இப்ப நான் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு. அவனால விரோதம் வந்தா வரட்டும், அது அப்புறம். இப்ப என்னாச்சு, நாம கொடுக்கக்கூடியதான உபதேசங்கள் அட்வைசஸ் அது முதல்ல மனசு லெவல்ல நிக்கிறது, அதுக்கப்புறம் அது புத்திங்கிற லெவலுக்கு உள்ள போறது. புத்தியில போய் படிஞ்சதுன்னு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமோனா, அது நன்னா படிச்சு நீங்க இன்னொரு வழியா போக விடாம தடுக்க. இதுதான் பகவத்கீதையில புத்தியாசமாருக்கிய, இது புத்தியில ஏற்று அதுக்கப்புறம் அந்த காமத்தை ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இந்த ஆசைகள் இவைகள்ல அடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், சாஸ்திர விஷயமான புத்தியில ஏறணும். சாஸ்திரம் எப்படி உபயோகப்படுகிறது உங்களுக்கு கேட்டு 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 இப்படித்தான் இருக்கணும், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்த போதிலும் இப்படித்தான் நடந்துக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கறது. ஒரு தரம் சொன்னா கேட்டது போராது, 10 தரம் கேட்கணும். அப்பதான் ஹரிச்சந்திரன் மாதிரி எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் நம்ம நல்ல பாதையை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டோம். அதெல்லாம் நடக்காது சார் கலிகாலத்துல. இல்ல நமக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இவைகள்லாம் வச்சுட்டா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது சொல்றதுக்காகத்தான் மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் பண்ணி தர்மத்தை நடத்தி காட்டுவேன். முடியாதுங்கிறது கிடையாது. எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி ராமன் பொய் சொன்ன மாதிரி எங்கேயாவது கேட்டுப்பல, ராமாயணத்தை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொய் சொல்லியிருக்கார, எந்த சந்தர்ப்பத்திலும் கிடையாது. அதே விதமா யாரையாவது பரிகாசம் பண்ணி ஹிம்சை பண்ணி கடினமாக பேசி எங்கேயாவது பண்ணியிருக்காரோ, அப்ப அதெல்லாம் நம்ம நடத்துக்கலாமோ இல்லையோ? இது கதைகள்லாம் எதுக்கு வேணும்னா புத்தகத்தில் படிக்கிறதுக்கா, தமாஷ் பொழுது போறதுக்கா கதைகள் எழுதலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான கதைகள்லாம் வாழ்க்கையில நாம் அதை அனுசரிக்கிறதுக்காக எழுதப்பட்ட கதைகள். அப்ப என்னாச்சு, அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும், காதுங்கிறது வேணும். ஹிதத்தை சொன்னாலும் உமக்கு வாழ்க்கையில எது நல்லது என கூடியத சாஸ்திரம் சொன்னாலும் அதை கேட்காதவனுக்கு என்ன சார் பேரு, காது இருந்தும் உபயோகப்படாதவன். கண்ணு காது மேக்சிமம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான புலங்கள் இந்த 2 தான். 3வது ஒண்ணு இருக்கு, காதோட அட்டெண்டா ஒண்ணு இருக்கு, எது இந்த வாக்குங்கிறது. இந்த காது வேலை செஞ்சாதான் வாக்கு வேலை செய்யும். முதல்ல வாக்கு வேலை செய்யறதுக்கு காதை நல்லா கேட்டுட்டு இருக்கணும் குழந்தைகளுக்கு. அப்புறம் தான் பேச, இந்த பேசுன்னு ஒரு ஒகாபுலரி நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மெக்கானிசம். இது மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இது உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கு, பாம்பு, தேளு, ஈ, கோசு, அவைகளும் சட்டம் பண்றது சார். யானை இருக்க, யானை ஹீங்காரம் போடும், சிம்மம் கர்ஜிக்கும், புலி காட்டும், பூனை சத்தம் போடும், நாய் குறைக்கும், எல்லாமும் இருக்கு. அதாவது அதுக்கு தகுந்ததாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அவைகளுக்கெல்லாம் சட்டம் பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் மனிதனுக்கு எப்படி அவனுடைய வாழ்க்கையில டெவலப் ஆயிருக்கோ அது போல இருக்கா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்க.
நம்ம எல்லாம் இதை யோஜனை பண்றதே இல்லை. நமக்கு யோஜனை எல்லாம் சீரியல்ல தான் போறது. அதுல எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, ட்ரையாங்குலர்ல இதுலயே பேசிட்டே இருக்க மணிக்கணக்கா பேசுறாங்க தவிர இத நம்மளை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. சாஸ்திரம் அதான் சொல்ற. நீ கவனி, உலகமே உனக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தை பார்த்து நீ கத்துக்கணும். இந்த உலகத்தை தாண்டி மேல போகணும். அதுக்காகத்தானே இவ்வளவு அழகான உலகமும் இவ்வளவு சரீரமும் சுகங்களும் துக்கங்களும் இவ்வளவு கொடுத்திருக்கேனேனா அத நீங்க கவனிக்க மாட்டேங்கிற. அத்தனை பிராணிகள் இருக்கு சார், ஆனா அது ஏதாவது பேசுறதோ இல்லையே. மனுஷன் மட்டும் பேசுறான். இந்த மனுஷன் பேசுறான் அல்லவா, இந்த பேசுறதுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை படிப்பாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியாம பேசுறோம் அவ்வளவு. பேச்சு எப்படி வந்தது? பிறந்ததுமே வந்ததா இல்ல. பிறந்ததுமே ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அழ தெரியும். அன்னைக்கு அழ ஆரம்பிச்சு பிராணனை விடுற வரைக்கும் அழ அழுதுட்டே பிராணனை விடுறோம். என்னடா இப்ப தலைவலி, கால் வலி, மூக்கு வலி, நெஞ்சு வலி ஏதோ அழலாம். இது அழுகேன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, இதுதான் நேச்சுரலா வந்தது. எது உங்களுக்கு நேச்சுரலா இருக்கணும்? ஆனந்தம் இருக்கணும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஆனந்தத்தை தேடிட்டு இருக்க. காலம்பரையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதை பண்ணி நான் இன்னும் இருக்கமே, எப்படி சௌக்கியமா இருப்பேன் அப்படிங்கிற தேடிட்டு இருக்கக்கூடியதான நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? அழுகத்தானே அழுதுட்டு இருக்க. ஆனா இவைகள் இல்லாமல் நீங்க பேசவே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்திருக்க. லாங்குவேஜ் விடுங்க, எல்லா பாஷையிலையும் பேசலாம். தமிழ்லையும் பேசலாம், தெலுங்குலையும் பேசலாம், ஹிந்தியிலையும் பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம். உங்க மாத்திர பாஷையிலேயே பேசணும். பேசுறதுக்கு முன்னால எப்படிப்பட்டதான ஒரு வசதியான ஒரு தத்துவம் நமக்கு இருக்கு. முதல்ல ஏன் பேசுறேன், இந்த வார்த்தை ஏன் பகவான் கொடுத்துருக்க? பட்டாணி சாப்பிடுறதுக்க விடாம பண்ணிட்டு இருக்கான் சார் இந்த காரியத்தை. அது போராத வரைக்கும் இந்த டாக்டர் வேலை சொல்லித்தர, நீ சாயங்கால வேலையில இந்த கடலை இடம்லாம் அதுக்கு முளைக்கு வந்துடுது, அதை வந்து சாப்பிடணும், ஒவ்வொன்னா சாப்பிடணும். இந்த சாப்பிடுறதுங்கிறது அதுக்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணக்கூடியதான புலன்கள்ல இந்த வாயுன்னு ஒரு புறம், அது ஏதாவது ஒரு பொறிச்சுட்டே இருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றோம் தெரியுமா? பேசுட்டே இந்த பேச்சுக்கும் இதுக்கும் யூஸ் பண்றாங்க. அந்த பேச்சு பகவான் எப்படி கொடுத்துருக்க? என் மனதில் இருக்கக்கூடியதான எண்ணம் உங்க மனதுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் பேசுறேன். இதுல ஏன் பேசுறோம்? இத கம்யூனிகேஷன் இந்த மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்றானே தவிர அவன் கம்யூனிகேஷன் எப்படி சொல்றான்? இங்க இருக்கிற வார்த்தையை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், அதான் அவனுக்கு கம்யூனிகேஷன் தெரியும். டெலிபோன்ல இங்க நீங்க பேசுற, எங்கேயோ பக்கத்துலயோ ஒரு 1000 மைல் தாண்டி இருக்கிறவன் காதுல இந்த வார்த்தை கேட்கலாம். அது எப்படி கேட்கணும், எப்படி இந்த வார்த்தையை அனுப்பணுங்கிறது தான் இன்னைக்கு கம்யூனிகேஷன். அதை வச்சுதான் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது ஏதோ பண்ணிட்டு இருக்காவா, அது போட்டோம். ஆனா இந்த கம்யூனிகேஷன் என்ன, 1000 மைலுக்கு என்னண்டா இல்ல, முன்னாடி இருக்கிற மனுஷனுக்கு பேசணும். நான் என்ன நினைக்கிறேனோ அது நீங்களும் நினைக்கணும். எப்படி சார் முடியும்? ஒரே ஒரு வழிதான், இந்த மனசை ஆபரேட் பண்ணி உங்க மனசுக்குள்ள வைக்கணும், அப்பதான் யோசனை பண்ணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்க, நீ பேசத்தான் அவன் புரிஞ்சுப்பான். நீங்க பேசினா புரியும். அப்ப என்ன, நான் என்ன சொல்கிறேனோ அது உங்க மனசுல புரிஞ்சு என்னத்தான் இவர் சொல்கிறார் என கொள்கிறதான எண்ணம் உங்களுக்கு வருதா இல்லையா? இந்த பொருள் வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், ஓஹோ இது கருப்பா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு புரியுது. இது எப்படி சார், எப்படி இந்த ஐடியா அங்கே போச்சுன்னா, முதல்ல இது கருப்பா இருக்குன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிக்ஸ் ஆயிட்டேன். இதுக்கு பரான்னு இது கருப்பா இருக்கு அப்படின்னு நான் எந்த அறிவு எனக்கு எடுத்தோ இதுக்கு பராவாக்கு இருக்கு. இந்த பராவாக்குன்னு சொன்ன பிறகு இத நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு முயற்சி பண்றேன் பார்த்தீங்களா, அப்ப அதுக்கு பசியந்தி வாக்கு. பசியந்தி வாக்குன்னா என்ன அர்த்தம்? நான் அத பாக்குறேன், பார்த்து இதைத்தான் இன்னாருக்கு சொல்லணும். சில பேர் கதை சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதியை விட்டு விட்டு சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றா
யாரும் சொல்ல முடியாது. சிலது மனசுல வச்சுதான் சொல்வேன், எல்லாத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சொல்றதை விட உங்களுக்கு நிறைய தெரியும்னு சொல்லிட்டு சிலதை ஃபில்டர் பண்ணி எது வரைக்கும் சொல்லணுமோ அது வரைக்கும் தான் சொல்லணும். அதுக்கு மேல விஷயத்த தெரிவிக்கப்படாது. இப்ப ஃபில்டர் பண்றது பாத்தீங்களா, ஃபில்டர் பண்ணி யூ விட்னஸ், அதுக்கப்புறம் எடுத்து சொல்றேன், ஏதோ ஒரு பகுதியை சொல்றேன். இந்த பார்க்கிறது இருக்கு பாத்தீங்களா, எது வரைக்கும் சொல்லணும் என்று பார்க்கிறேன். இதுக்கு பசியந்தி வாக்குது, பார்க்கறதுக்கு பசியம். இந்த பசியந்தி வாக்கு எங்க இருக்கு? இதயத்துல இருக்கு. பராவா நாபி அது கீழ்போட்டல இருக்கு. பசியந்தி வாக்கு இதயத்துல இருக்கு. சொன்ன பிறகு அதை இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா அப்புறம் யோஜனை பண்றேன், என்னுடைய பாஷையோ தெலுங்கு, உங்களுடைய பாஷையோ தமிழ். நான் தெலுங்குல சொல்லி உங்களுக்கு தமிழுக்கு புரியலன்னு, தெலுங்குல நான் சொன்னேன்னு ஒன்னும் புரியலன்னா என்னமோ மனவாட பேசணும் போயிடுவேன், புரியல. அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு புரியுற பாஷையில நான் எடுத்து சொல்லணும். இதான் மீடியம். அடுத்ததுன்னா மீடியம். உங்களுக்கு எந்த மீடியத்துல சொன்னாலும் அப்படி ஒரே விஷயம்தான். அந்த விஷயத்தை சொல்றத பத்தி நான் எப்படி சொல்றேன்னு தெரியுமோ, நான் எதிராளிக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்கிறேன். அது பார்க்க ஒரே விஷயம்தான். அந்த விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது தெரியவாடா இல்ல, கவனிங்க, இதுதான் கருத்து, இது கருத்தா இருக்கு அப்படிங்கிறோம். சமானமா இருக்க அது கருத்தியா அப்படிங்கிறோம். அதே பையனாவோ இருந்த மடைய பார்த்த தெரியல, கருப்பித்தான். ஒரே விஷயம், இது கருப்பா இருக்குன்னு சொல்லத்தான் சொல்ல வந்தேன். ஆனா எப்படி சொன்னேன்? அந்த எதிர்ல இருக்கிற ஆள் என்ன, அவருக்கு எந்த பாஷையில சொல்லணும், அவர் எப்படிப்பட்டவர், அதுக்கு தகுந்தா போல நம்ம இன்டர்நெட் ஆரம்பிச்சு எப்படி சொல்றோமா மாத்தி சொல்றோம் இல்லையா. இதுதான் மத்தியமானது, மத்தியமான மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது வரைக்கும் என்ன சார் உமா மயில இருக்க. இது ஆனப்புறம் அந்த வார்த்தை இருக்கிறதுல உங்களை விட்டு போயிடுது, ஞாபகம். உங்களை விட்டு போயிடுதுன்னா அது இந்த மாதிரி புடிச்சுக்க முடியாது. அதனால பேசுறதுக்கு முன்னால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்ஸ் உங்க வாயை விட்டு கிளம்பி போயிடுதுன்னா அதனால வரக்கூடியதான விளைவு நீங்க அனுபவிச்சு ஆகணும். பத்திரமா இருக்குவா. இப்ப இது பேசினா இது என்ன ஆயிடுச்சு, காத்து வழியா அவருடைய காது வரைக்கும் போதும். அந்த காதுல போய் அந்த இயர் ட்ரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை போய் குத்தரலாம். அதனாலதான் வைகரி, கரம்னா குத்தறது. அந்த பேரே அப்படியே வச்சிருக்காங்க. இதுக்கு வைகரி வாக்குங்க. காது போய் குத்தினதுமே அவன் என்ன பண்றான் தெரியுமோ, அதை அப்படியே இவர் டிரான்ஸ்லேட் பண்ணத அவர் ரிசீவ் பண்ணிட்டார். அதுல குத்தினது அது ஆக்சுவலா அவருடைய மத்தியமாக்க போற. அது ஓஹோ இதுதான் சொன்னாரா சொல்லிட்ட. அதுல அவர் பண்றார், இவர் பாட்டுக்கு இவ்வளவு நேரம் சொல்றாரு சார், இருக்கிற விஷயம் இவ்வளவுதான், இதான் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் ஃபில்டர் பண்ணி அவர் எடுத்துக்கிறார். சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரா. கிளாஸ்ல என்ன சொன்னான் சார், ஏதோ ஒரு மணி நேரம் பேசினார் சார், விஷயம் இவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டான். அந்த 5 நிமிஷம் கதை எது முக்கியமா வேணுமோ அதை விட்டு விவகாரம் வேணால அந்த ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்ஸ் அகெயின் அந்த மத்தியமா வார்த்தானது பர்சன்டி வாக்கு. பர்சன்டி வாக்கு ஆபாடா அவன்கிட்ட செட் ஆகி மறுபடியும் பரா வாக்க. இப்படி பரா பசியந்தி மத்தியமா வைகரி, வைகரி மத்தியமா பசியந்தி பரா. இப்படிதான் ஒருத்தருடைய மனசுல இருக்கிற எண்ணம் இன்னொருத்தருக்கு வந்து சேர்ப்பது. இது யார் சார் கொடுத்தாங்க? பகவான் கொடுத்துருக்க. அது எவ்வளவு வேகமா நடக்கிறதுன்னா, இவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், அவனுக்கு கேட்டுட்டே இருக்கான், அவ்வளவு வேகமா புரியுது. இவன் பாட்டுக்கு இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கான், அவன் பாட்டுக்கு தமிழ்ல புரிஞ்சுட்டே இருக்கான். கவனிச்சு வச்சிடலாம். இங்கிலீஷ் தெரியாது, புரிஞ்சுக்கிறதெல்லாம் நீங்க உங்க மாத்திர பாஷையில் தான் யாரா இருந்தாலும் சரி. நான் இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணுவேன், எல்லாம் கதை. அப்படியே கான்வென்ட் ஸ்கூல்ல போயிட்டு பேசுறதா இங்கிலீஷ் அதெல்லாம் இல்ல. ஆனா கடைசியில என்ன ஆகுன்னு, கடைசியில அவன் மாத்திர பாஷையில் தான் அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். எடுத்து சொல்றதே இங்கிலீஷ். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்ல பேசினா கௌரவம், தமிழ்ல பேசினா கௌரவம். கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவெல்லாம் தமிழ்ல பேசுவா, நாங்க எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் தான் பேசுவோம். அம்மாவை அம்மான்னு கூப்பிட மாட்டோம், மம்மின்னு கூப்பிடுவோம்.
அப்பா அப்பா கிடையாது டாடின்னு கூப்பிடும். இப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். அபாவ விவகாரம் அவ போட்டோம். நமக்கு கிளாஸ்ல இது வேண்டாம். ஆனா ஒண்ணு கவனிங்க, கடைசியில எங்க வருது அந்த பராமாக்குங்கிறது உங்க மாத்து. யாரா இருந்தாலும் சரிதான். பச்சையும் அதை புரிஞ்சுட்டு அப்படி நிக்கிறது. இவ்வளவு நடக்கிறது எவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கான். பேசுறதுக்கு முன்னால என்னென்ன நீங்க பேசுறதோ எல்லாம் மனசு தீர்மானம் பண்ணிட்டு. உங்களுக்கு தெரியாம ஏதாவது வார்த்தை வெளியில வருதா? ஆனா ஒழுங்கா வார்த்தை வெளியில வரணுமே. ஆனால் அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. சம்ஸ்கிருதம் வாக்கம் அர்த்தாந்தரங்கதான். அபியாசம் பேசி பேசி வழக்கம் இல்லைன்னா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஆப்ட் வேர்ட்ஸ் அங்கே வராது. அதுக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கணும். அதுக்காக ஒரு முயற்சி இருக்கணும் மனுஷனுக்கு. ஆனால் அவன் பேசுறதுக்கு பார்த்தா இந்த சரீரத்துக்குள்ள அவ்வளவு மெஷினை தயார் பண்ணிட்டு இருக்க. இந்த 5 லெட்டர் சொல்லணுமே. ஆனால் 2 உதவு சேரணும். இல்லாத பண்ணா இது வரவே வராது. ஆதான் வருமே தவிர பாப்பா பாபாமா சொல்லணுமே. ஆனால் 2 உதவும் ஒன்னோட ஒண்ணு சேரணும். வான்னு சொல்லணுமே. ஆனால் மேல் பல்வருக்கு கீழ் உதட தொடணும். தொடலைன்னா வா சொல்லவே மாட்டேன். வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னால் நின்று ட்ரை பண்ணி பாருங்க. வரவே வராது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எழுத்துகள்லாம் இங்க வரணுமே. ஆனால் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்க. அந்த இடத்துலதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தியாகராஜ பாடுறார், நாபி கிருஷ்கண்ட ரச்சனா சோபிந்து சப்தஸ்வரன். அந்த 7 ஸ்வரங்கள் எங்கெங்க வருது அவர் சங்கீதத்துக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. இத்தனையும் நமக்கு பகவான் கொடுத்திருக்க. இதை நம்ம கேரே பண்ணல. எதுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமோ? அந்த பகவான் நாம அவர் சொல்றதுக்கா. நம சிவாயா நமோ நாராயணாயா சொல்லப்படாத. இத சொல்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்க. இத சொல்லி சொல்லி என்ன ஆகும்னு நீங்க பேசும்போது அந்த எழுத்துக்கள்லாம் மனசுல அது ஏகாகிரத்தை உண்டு பண்ணும். எதுக்க சொன்ன மந்திரத்தை ராம் 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 என்ன பைத்தியமா என்ன அப்படின்னு சொல்றது. டேபிள் ரெக்கார்டர் போட்டா அதுவும் சொல்லும். ஆனா மனுஷன் சொன்னாங்க. ஆனால் இந்த நாடிகள்லாம் அங்கே போய் அந்த மனசை நிறுத்துறது. பகவன் நாமாவை சொன்னாலோ எல்லா நாமும் விஸ்வம் விஷ்ணு ஸ்ரீதர ஸ்ரீகர இதெல்லாம் பகவன் நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு நாடியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதை ரிப்பீட் பண்ண 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 அந்த மனசானது இங்க இங்கே ஆசையாம போகும். So you get one pointed attention. ஏகாகிரத திருஷ்யதே சாக்ரியா புத்தியா சுஷ்மயா சுஷ்மதர்சிதி இப்படின்னு வரும். ஆகையால் இந்த வாக்குங்கிறது பகவான் நமக்கு கொடுத்ததான மிக உயர்ந்ததான ஒரு மூலதனம். இதை வச்சுண்டு நீங்க முன்னுக்கு வரலாம் வாழ்க்கையில. பார்த்தீங்களா, காதை கொடுத்திருக்கார். 4 பேர்கிட்டையும் வேதங்களையும் ஆகமங்களையும் கேட்டு வாழ்க்கையை முன்னேறுங்கோ. வாக்கு கொடுத்திருக்கார். மந்திர ஜபம் பண்ணுங்க, பகவன் நாமாவை சொல்லுங்கோ. அதனால சீக்கிரமா முன்னேறலாம். நீங்க இங்கதான் இருக்கு சார், 1000 மைல் 10,000 மைல் மேல உயரலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம அதோட கீழே போறதுக்காக இதே வாக்க உபயோகப்படுத்துறோம். காலம் எடுத்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு ஊர்வப்பு பேசிட்டே இருக்காங்க. நம்ம நாட்டுல தான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுதும் பகவன் நாமா வைக்கிறது. கோபாலன், கோவிந்தன், நாராயணன், இப்படி நாராயணன் பேரு நானும் கூப்பிடுறான். எதுக்காக இந்த பேரை பகவன் நாமா வைக்க சொன்னா, கூப்பிட கூப்பிட உங்களுக்கு புண்ணியம் வரும். கூப்பிட கூப்பிட அந்த மனசானது ஏகாகிரத்தை அடையும். அந்த நாமாக்களை விட்டு இப்ப ஃபேன்சியா இருக்கணும். சுஜாதா, சுசீதா, பகவன் நாமா இல்லையோன்னா இது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது எந்த பேரு எந்த கேஸ்ட் தெரியக்கூடாது அப்படின்னு பேரை வச்சுக்கிறார். ஆனா இந்த பேருல பகவான் நாமா இருக்கும். நீங்க என்ன வச்சுருக்கீங்களோ இதெல்லாம் கடைசியில பார்த்தேன்னா பகவான் நாமா தான். அப்படி ஒரு விசேஷமாக அமைஞ்சிருக்கு. அதனால அப்படி உபயோகப்படுத்தாத போனால் அந்த வாக்கு அது என்ன பிரயோஜனம்? வாக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சொல்றார், கோமூகா
எக்காலே பிரியாணி வக்தும் ந ஜானாதி. எந்த சமயத்துல எப்படி பிரியமாக ஹிதமாக 4 பேருக்கு அது சொல்லலைன்னா அவனுடைய வாக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. எக்காலே அந்த சமயத்துக்கு அந்த போல இனிமையான சொல்ல இல்லைன்னு வாய மூடிட்டு இருக்கணும். அனாவசியமா இன்னொன்னு சொல்லி அவசரப்படக்கூடாது. காலத்துல ஒரு மனுஷன் கவலைப்படுறான், தெரியுமா எல்லாம் வருவா என்ன சொல்லுவா, பாட்டி மாதிரி சொல்லணும், இல்ல ஒண்ணும் இல்லடா சரியா போயிடுப்பா, பெரிய கஷ்டம் இருக்கும். ஆனா அவங்க சொல்லக்கூடியது அந்த ஆறுதல் வார்த்தை இருக்க பார்த்தா அது என்ன பண்றது உங்களுக்கு? ஓஹோ அப்படியா, அதுக்கப்புறம் மனசை யோஜனை பண்ண வைக்கிறது, மனசு முன்னுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எந்த வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கத்தான் இருக்கு. அது தீர்வு இல்லைன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க உயிரோட இருக்கல, உயிரோட இருக்கேன்னு என்ன அர்த்தம்? அந்த சமாதானம் வரணும், அதுக்கு முன்னுக்கு வரணும். ஆனா நம்ம நினைக்கிறோம் அது அவ்வளவுதான் சார், அப்படியே இழிஞ்சு விழுந்துடலாம். ஒன்னும் கடமை வாழ்க்கையில பெய்யலன்னா என்னாச்சு, வாழ்க்கையிலே வெயிலாக பாருன்னு இந்த பரிசையில ஒரு பரிசை ஆகுது, அது கவலை இல்லை. காசு போயிட்டு போனா போட்டான் மறுபடியும் வராது, என்ன நிச்சயமா எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு மனசை தவற விட்டா மட்டும் கிடையாது. என்ன காப்பாற்றுறதுக்கு பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து எப்படிப்பட்டதான கஷ்டம் இருந்தாலும் பகவான் இருக்கிற நிரூபணம் பண்ணி நம்ம சொன்னோமையானால் நிச்சயமா இருக்கும். ஆகிய ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இனிமையே சொல்லணும், அவனுக்கு மனசு நோகாம பார்க்கணும். டெலிபோன் தான் ஒண்ணு இருக்க, ஏதோ சொல்றது, அவன் சொந்த டெலிபோன் வந்ததுன்னா 1/2 மணி நேரம் மனசு கவலைப்பட்டபடி பண்ணிவிடுவான். சில பேருக்கு அது ஒரு டெக்னிக் இருக்கு. இன்னார் உங்களை இப்படி சொன்னா அவ்வளவுதான், புத்தகத்தை மூடி வச்சு ஏன் சொன்னா நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே, நீர் பாதிக்கு சும்மா இருக்க வேண்டியது, வேற யாருக்கும் பகவான் டெலிபோன் பண்ண வேண்டியது, என் நம்பர் தான் கிடைச்சதா, நான் தான் மாட்டிட்டேன். எப்ப பேசினாலும் இனிமையா பேசணும், இன்னொருடைய மனசு நோகாம இருக்கும்படி பேசணும். மறுபடியும் திருஷ்டாந்தம் ராமன் தான். எப்ப பார்த்தாலும் சத்தியாயதிதவாதினாம், சத்தியம் உண்மைத்தான் பேசணும். அவர் எப்படி சொல்றார், சத்தியம் புருவியார் பிரியம் புருவியார் நபுருவியார் சத்தியம் அப்பிரியம். சத்தியமா இருக்கிறது சொல்லணும், நான் சொன்னா என்னுடைய மனசு சந்தோஷப்படணும், அப்படித்தான் பேசணும். ஒருவேளை அவ சந்தோஷப்பட முடியாதுன்னு சொன்னா அதை பேச வேண்டாம், உண்மையா தான் இருக்கு, நீங்க பேசணுமா நான் வேற யாரும் சொல்லட்டுமே. ஆகையால் எப்பொழுதும் என்னுடைய மனசு சந்தோஷப்படப்படி பேசும். வாக்கு இருக்குன்னா இப்படி, அது இல்லைன்னா அவனுடைய வாக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் தானம்னா என்னங்க, யாரு எது எதிர்பார்க்காம இருக்காளோ அவளுக்கு அதை கொடுக்கணும், யார் எதிர்பார்க்கலையோ அவளை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப என்னாச்சு, இது வேணும்னு கேட்டு வாங்கப்படாது தானத்தை. எப்பவுமே தானம்னா எப்படி, வாத்தியாரெல்லாம் வர்றார், ஏதோ கணபதிவமா அதை இதை பண்ணி கொடுக்குறாரு, கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ண அவளை கொடுக்குற இடம், அந்த கொடுக்கறது வந்து இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கப்படாது, அவர் யாகத்துலதான் கேட்கணும். யாகத்துல அவ கேட்கற முன்னாலேயே கதி தட்சிணா, முன்னாலே ஆகாரம் சொல்ற கேட்கணும். சஹஸ்ரம் தட்சிணா, 100 பசுமாடு தட்சிணை அப்படின்னா அதுக்கு 100 பசுமாடு எடுக்க வேண்டிய காசு என்ன இருக்கோ அது தேதின்னு இருக்கு, அதுல வச்சுக்கணும். அந்த காசு எஜமானனுக்கும் சேர்ந்ததில்லை, ருத்துக்கும் சேர்ந்ததில்லை. முழுக்க முடிக்க வச்ச பிறகு ருத்துக்கு எடுத்துக்கணும். முடிக்கலன்னு வச்சுங்களேன், நடுவிலேயே பிராணம் ஆயிட்டார், ஒன்னும் கிடையாது. முடிச்ச பிறகுதான் யாகம் எண்ணிக்க முடியறதோ அப்பதான். அதுக்காக அப்படியே அந்தர்வேதி தட்சிணை பகிர்வேதி தட்சிணை இவையெல்லாம் இருக்குது. ஆனால் யாரையும் இவ்வளவு வேணும்னு எதுக்குன்னு கேட்கக்கூடாது, எவ்வளவு நீங்க கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். இப்படி சாஸ்திரம். நம்ம அது ஏதாவது லோகத்துல இப்ப நடக்குமா, முதலே இவ்வளவுன்னு கேட்டுறோம், இஷ்டம் இருந்தா போ, இல்லன்னா எடுத்துன்னு போ, எல்லாம் பிசினஸ் டீல்ஸ்ல வந்துருக்கோம். தானம்னா எவ்வளவு கொடுக்கறது, எது உங்களுக்கு இஷ்டமோ அது கொடுக்கணும், அவர் எதிர்பாராம நீங்க கொடுக்கணும். இந்த ஃப்ரெண்டுங்கிறது இப்ப என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, நமக்கு நம்மளோட இனிமையா பேசுறவன் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம்.
இல்ல. ஃப்ரெண்டுங்கிறவன் யாரு? உங்களை கெட்ட வழியிலிருந்து தடுத்து இருக்கிறவன் அவன் தான் நிஜமான ஃப்ரெண்ட். அவனுக்கே தெரியாது சார். அப்புறம் என்ன பண்றது? யார ஃப்ரெண்டோட வச்சிருக்கோம்? இங்கிலீஷ்ல சொல்ற டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொன்னாரோட முடியும். இப்ப எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டுங்கிறவன் எப்படி இருக்கணும்? தன்னுடைய மித்திரமா இருக்கவன் எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கணும். ஃப்ரெண்டு டியூட்டி என்ன? நாம் எப்பொழுதும் நம்ம ஃப்ரெண்டு எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருக்கானாலும் கவனிச்சுட்டு இருக்கணும். தப்பான பாதையில போறதுக்கு தொடங்கினா போகாதே அப்படின்னு தடுக்கணும். அதனாலதான் ஆத்துக்காரிய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். வேதம் மாங்கல்ய சூத்திரம் கட்டினா காத்துக்காரி இல்ல. ஆந்திரால போனீங்கன்னா சீரகமும் வெள்ளமும் தலையில வைப்பான். அதான் முகூர்த்தம். இங்க இன்னும் சில பேர் கையில ரெட்டா பந்தனம் கட்டினா அதான் முகூர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது முகூர்த்தம்னா சப்தபதி முடிஞ்சாதான் முகூர்த்தம். கடையில சப்தபதி 7 அடி நடக்கணும். நடக்க வைக்கணும். அந்த பெண்ணை நடக்க வச்சு அந்த கால அந்த பெண்ணை அந்த அம்மிக்கல்லு மேல நிக்க வைக்கணும். ஏன்னா இதான் வாழ்க்கைன்னு சொல்றதுக்காக. எல்லாம் ஆனந்தமா சௌக்கியமா இருப்போம்னு இப்ப எல்லாம் முன்னாலே கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலே தனி கொடுக்கணும் வச்சாக்கா, எல்லா பெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தாக்கா, இந்த பொண்ணு வரதுக்கு முன்னால எல்லாம் பண்ணி வச்சு அப்பதான் கல்யாணத்துக்கே முகூர்த்தமே வைக்கணுமா. அதுக்கெல்லாம் பையனுடைய அம்மா அப்பா இருந்தா கூட அவ லகேஜ் எந்த அளவுக்கு போயிட்ட பார்த்தேன். இந்த வார்த்தையை பேசுறதுக்குள்ள வெக்க வேண்டாம். இதனால அவ நமக்கு வாழ்த்து பிறந்ததுல இருந்து நம்மளை காப்பாற்றி படிக்க வச்சு ஒரு ஆளாக்கினால அவளை ஒரு லகேஜ் அவ இருக்கப்படாதுன்னு சொல்றோம். கல்யாணம் ஆக வேண்டியதான பெண்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்றது. அதே போல அவளையும் என்ன பெற்றவளை நான் காப்பாற்றணும். அப்ப அவரை பெற்றவளை அவர் காப்பாற்ற வேண்டாமா? இது சொன்னா ஒண்ணும் புரியாது. இன்னைக்கு பரிஸ்திதி அப்படி இருக்கு உலகத்துல. இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி அந்த ஃப்ரெண்டுன்னு அந்த ஆத்துக்காரிக்கு ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்றது வேதம்? உன்னுடைய டியூட்டி இதுன்னா புருஷனானவன் 4 காரியங்களை எங்கேயும் போயிட்டு இருக்கான் உலகத்துல. அவன் சில சமயத்துல தவறி இன்னொரு இடத்துக்கு போவாளாம். போறப்ப நீ என்ன பண்ண கேர்ஃபுல்லா கவனிச்சு பண்ணாது. அது பண்ணினவளுக்கு தான் ஆத்துக்காரி. ராமாயணத்துல ராமன் சீதை எல்லாரும் போயிட்டு இருக்கா. முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனா சரபங்க மகர்ஷி ஆசிரமத்துக்கு போறா. போயிட்டு சரபங்க மகர்ஷி எல்லாருமே ரொம்ப எல்லாம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்க இருக்கிற சில முனிவர்கள் கேட்டா, இந்த ராட்சசாலோட எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எங்களை தபசே பண்ண விட மாட்டேங்கிறா, அதுக்கு ஏதாவது பார்க்கணும். ராமன் பிரதிஜை பண்ணிட்டார், இந்த சுற்றுச்சூழல எந்த ராட்சசன் வந்தாலும் அவனை வரவிடாம நான் தடுத்து விடுறேன் அப்படின்னு. சீதம்னா அப்படின்னு பார்த்தா வர ஒண்ணும் சொல்லல, இங்கிதமா இருக்கும். வெளியில வந்த ஏகாந்தமா இருக்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க பேசுனது தப்பு இல்லையான்னு கேட்கணும். என்னமா அது? ராட்சசால் இம்சப்படுத்துறா, மகான்களை இம்சப்படுத்துறா, அவ தமக்காக தபஸ் பண்ணல. ஞாபகம், உலகம் சௌக்கியமா இருக்கணும் தபஸ் பண்ண. தபஸ் பண்ணினா ஹோமம் பண்ணினா அதெல்லாம் யாருக்கு? எல்லோருக்கும் பெனிஃபிட். காமன் பெனிஃபிட்டுக்காக பண்றது. உங்க ஆத்துல நீங்க நவகிரக ஹோமம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி அந்த புகையானது வெறுமன உங்க ஆத்த மேலேயே நிக்கல, சூரியன் வரைக்கும் அக்னௌ பிராஸ்தாஹுதே சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருட்டே விருட்டேரன்னம் தத பிரஜா. இந்த ஹோமத்துல பசு நெய்யை உபயோகப்படுத்தி பசுக்கள்னால விரட்டி போட்டு மந்திரங்களை சொல்லி பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு எஸ்ஐ தேவதாயை அபிர்கிரஹீதம் சாத் தம் மனசாத்தியாயே மகாவிஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் மனசால தியானம் பண்ணி அப்புறம் ஹோமம் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா அந்த புகை எங்க போறது தெரியுமா? சூரிய மண்டலம் வரைக்கும் போறது. அங்கிருந்து மழை பெய்யறது. மழை பெய்ஞ்சா என்னன்னா யார் ஆத்துல பெய்ஞ்சாலும் அவ ஆத்துக்கு மட்டும் வருமா? இவன் தான் நடு பிளாட்ல இருக்காங்க. எப்படி உங்க ஆத்துல மட்டும் பெய்யும்? அப்படி பெய்ஞ்சா உங்களுக்கு தான் கஷ்டங்க. இன்னைக்கு காலமே கணபதி ஹோமம் பண்ணி மத்தியானம் 12 மணிக்கு கொட்டோன்னு உங்க பிளாட்ல மட்டும் கொட்டிட்டுனா அப்புறம் என்ன ஆகும்? இல்ல கிராமம் முழுக்க. அப்ப விவகாரம் என்ன?
இவன் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள் எல்லாம் பகவானுக்கு பண்ணக்கூடியது இவனுக்கு மட்டும் இல்லை, சொசைட்டி. அப்படி எல்லோருக்கும் சகாயம் பண்ணி கொண்டிருக்காங்க, அவளுக்கு அபகாரம் பண்ணலாமா? அதனால லோகோபகாரம் பண்றவாள அவளுக்கு பிரதிபந்தகம் பண்றவாள நான் கொல்ல போறேன், இது பண்ணினேன், பிரதிக்கம் பண்ணேன், என்னமா தப்பு? சீதாதேவி சொல்ற, ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு 3 வியசனங்கள், 3 துன்பங்கள் அவன் அறியாமல் அவனுக்கு வந்துடும். ஒண்ணு வேட்டையாடுறது, ஒண்ணு பரஸ்திரிகளை ஆசைப்படுறது, 3வது அனாவசியமாக கோவிச்சுக்கிறது. இந்த காசு இருந்தா இந்த 3 வந்துடும். ராஜா விட்ட காசு நிறையா இருக்கும், அதனால என்ன பண்ணுவான், பவர் இருக்கு, வேற ஒண்ணும் தோணலைன்னா அப்படியே மிருகங்களை வேட்டையாடுறேன் அப்படியே ஆரம்பிச்சு போவோம். அப்படின்னு போறது, ஒவ்வொரு இடத்துல வேட்டையாடினா ஒவ்வொரு ஏதோ ப்ராப்ளம் வரும். பார்த்தல, அவர் பரிசு மகாராஜா போனார், ஒரு முனிவருக்கு சாபத்தை வாங்கிட்டார். அதே போல அங்கங்க வேட்டையாடி கட்டப்பட்ட கதைகள் இருந்தாலும் போகாத. அந்த வேட்டையாடுறதுன்னு அது ஒரு வியசனம், ஒரு பேட் ஹேபிட். நிறைய காசு இருக்கு, புகழ் இருக்கு, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா பரஸ்திரிகளிடத்துல ஆக்க வரலாம். இந்த 2 உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாது. சீதாதேவி முதல்ல சொல்ற, இப்படிப்பட்டதான ஹேபிட்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியாது, என்னைக்கும் வராது உங்களுக்கு. அந்த தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா 3வது விஷயத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கோபம். ஏன்னா இந்த ரைட்டு ராட்சசால ஹிம்சப்படுத்தணும் பண்றதா, அவளை கொல்ல வேண்டியதுங்கிறது ரைட்டு தான். ஆனா ஒரு காரியத்துல தீர்மானம் பண்றதுக்கு முன்னால 2 பார்ட்டியும் கேட்கணுமா வேண்டாமா? இவர் தபஸ் பண்றதுனால அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால தானே அவ இந்த பக்கம் இருக்கலாம். அது யோசனை பண்ணலையே நீங்க. இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம், அதனால அவ ஹிம்சப்படுத்த இருக்கலாம். அவளை கேட்டு பார்த்தா அவ ஏதாவது சொல்லலாமோ, அப்படி கேட்காம நீர் பாட்டி இவர் சொன்னதுமே ஒன் சைடா தீர்வு பண்ணிட்டு நான் கொண்டு போடுறேன்னு பிரதிஜை பண்றேன், நியாயமான கேட்டாங்க. ஓஹோ, அப்ப என்ன, ஒரு வேளையில நான் கெட்ட பாதையில போயிடுவேனோன்னு அது இந்த ஊர்லதான் தெரியும். இப்படிப்பட்டதான ஸ்திரீகளை, நம்ம நாட்டு ஸ்திரீகளை பார்த்து வெள்ளக்காரன் சொல்ற ஸ்திரீகள் தான் இந்தியாவே இல்லிட்டரே. அவங்க டிகிரி வாங்கல சார், அதனால வாழ்க்கைன்னு என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சது, தர்மம் அவள்கிட்ட இருந்தது. இப்ப நம்ம டிகிரிக்காக பின்னால போனோம், தர்மத்தை போட்ட விட்டோம். இவனுக்கு தெரியல, இந்த மாதம் தெரியல, ஏதோ போயிட்டே இருக்கு. அந்த பத்னின்னு ஒண்ணு வச்சா பார்த்தா, சத்தின்னு எவ்வளவு வசதியான ஒரு கான்செப்ட். இவன் எப்ப போனாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நழுவாம, வாழ்க்கையில நல்ல பாதை விட்டு நழுவாம எது காத்துட்டு இருந்தாளேவா, அந்த பாரியா ரஷ்யா விசேஷத்தா அவளுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் நீ பண்ணி கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சாஸ்திரம். அதனால விக்ரம் யோனிவாரயத்தை பாப்பாது, விக்ரம்ங்கிறதுக்கு டைம்ஸ் ஆஃப் நீட் அப்படி எல்லாம் சொல்லுவா. அது சாதாரணமா லோகத்தில். இங்க ஃப்ரெண்டுங்கிறது எப்படி இருக்கணும் சாஸ்திரத்துல, நம்மள பாப பாதையிலிருந்து நம்மள அகற்றவனா இருக்கணும், இந்த பக்கம் போக வேண்டாமா பண்ணணும். கோ அலங்கார, மனுஷனுக்கு எது சார் அலங்காரம், ஆர்னமெண்ட். இது அழகா நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதா, இது நல்ல ஆடையை கட்டிக்கிறதா, சில வஸ்திரம் பட்டு வஸ்திரத்தை கட்டி நிஜமுன்னு அப்படி இருக்கிறதா, அதுல நிஜமான அலங்காரம். எது அலங்காரம்? பூஷணம் பூஷணம் பர்தஹரி சொல்ற, இனிமையாக உண்மையை பேசுறவன் யார் இருக்கானோ அவன் தான் நிஜமா, அதுதான் ஆர்னமெண்ட். அப்ப இதுக்கு நியாய ரட்சாமணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது சொல்றாரு இந்த புத்தகத்துல முதல்ல தியான ஸ்லோகத்துல, கண்டே குருத்த தன்மணி, இந்த மணிய கழுத்துல போட்டுருந்தோம் உலகத்தை ஜெயிக்கலாம். கழுத்துல போட்டுருந்தோம்னா என்னதான், அந்த புத்தகத்தை ஒரு தங்கத்தினால கட்டி எப்படி போட்டுக்கிறதா, அது இல்ல. கண்டே குருத்த தன்மணின்னு என்ன அர்த்தம், அதை நுற்று பண்ணி கண்டத்திலே வச்சிருக்கோம். எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் அதுல வரும். ஒரு வாக்கியார்த்தம் சொன்னா, ஒரு விஷயத்த சொன்னா 10 பேர் கேள்வி கேட்கலாமோ இல்லையோ, அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இங்க இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அத சில பேர் சொல்றாரு. ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்ற, அலங்காரம்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு ஆணோ பெண்ணோ எது அலங்காரம்னா கேரக்டர், சீலம். நல்ல கேரக்டர் இருந்தா அதான் சார் அலங்காரம் ஒரு மனுஷனுக்கு.
அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கேரக்டர்ங்கிறது ஒரே ஒரு சமயத்துல தான் உங்க வாழ்க்கையில உபயோகப்படுறது இல்ல. எப்ப தெரியுமா, நான் ஸ்கூலை விட்டு வரும்பொழுது கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் அதுக்கப்புறம் அதை பத்தி காலேஜ்லயும் கவனிக்கிறது இல்ல, உத்தியோகத்திலையும் கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு அதை பத்தி ஒருத்தரும் பேசுறா போலயே தெரியும். ஆனா ஸ்கூல்ல மட்டும் இன்னும் கொடுத்துட்டு இருக்கேன். கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒண்ணு, கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஒண்ணு, 3 சர்டிபிகேட் கொடுப்பா. அதை வாங்கிட்டு வந்தா காலேஜ் அட்மிஷன் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப விவகாரம் என்னன்னா இதை பத்தி கவனிக்கிறதே இல்லை. ஆச்சாரியர் மனுஷனுக்கு ஸ்திரீகளுக்கு மட்டும் சீலம் இல்ல, புருஷாளுக்கும் எல்லோருக்கும் சீலம்ங்கிறது இருப்பாங்க. கோலங்கார சீலம் மண்டலம், வாக்குக்கு அழகு இருக்க செய்யுது, உயர்ந்ததாக நன்னா இருக்குன்னு சொல்றது எது? சத்தியம். உண்மையாக பேச, உண்மையா பேச பேச அந்த வாக்குக்கு நிஜமான ஒரு பிரயோஜனம். வித்யுத்வலசித கபலம் கிம் துர்ஜன சங்கதி. இந்த மின்னல் கொடி வருது பார்த்ததா, அது மாதிரி வாழ்க்கையில இவனை முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே தரம் தள்ளி விடுறது எது? மின்னல் வந்ததுனால் அந்த மின்னலை யாராவது பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா யாராலையும் பார்க்க முடியாது. மின்னல் வந்ததுன்னு என்ன ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா கண்ண முடியும். ஒண்ணுமே உங்களால பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட், அது இருக்கிறதே ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் என்ன ஆயிடுதுன்னு நீங்க கண்ண முடியுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கு. முன்னால இருந்ததை விட ரொம்ப இருட்டாயிடுச்சு, கார் இருட்டாயிடுது. மின்னலானது என்ன பண்ணிட்டு ஒரு செகண்ட் உலகத்தை ஒழிக்கிறா போல ஒழித்து இதை இருட்டாக்கியது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய இருட்டாக்கக்கூடியதான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா 2 சொல்ல. துர்ஜன சங்கதி, கெட்ட மனுஷனோட என்னைக்கு சேர்ந்தானோ எல்லாம் வாழ்க்கையில உண்மைன்னா இருக்கு சார். இந்த கெட்ட மனுஷனோட சேர்ந்தானே அவனுக்கே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா அவன் இறங்கி போயிட்டான். முதல்ல ஒரு சீட்டு விளையாடலாம், அது ஒண்ணும் இல்ல, காசு சின்ன விளையாடல, பொழுதுபோக்குக்கு தானே ஆரம்பிப்பான். அப்புறம் காசு வைப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்ல இருந்து இன்னொரு ஹேபிட், கொஞ்சம் கொஞ்சம் இந்த கடைசியில என்னடா தாயக்கட்டு விளையாட்டு எத்தனை பேர் போயிட்டா தெரியுமா? நல சக்கரவர்த்தி, தர்மபுத்திரர். அந்த துர்ஜன சம்சர்க்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப. அதே போல பரஸ்திரி, இந்த 2 தான் மின்னல் மாதிரி இருந்து இவாளை கெடுக்கிறது. குலசீல நிஷ்கிரபங்க நிஷ்பிரகம்பாக கே கலிகாலேதி. எல்லாரும் சொல்றது மாடர்ன் டேஸ்ல இதெல்லாம் அனுஷ்டானப்படவே முடியாது. இந்த குலம் சீலம் கேரக்டர் நீங்க சொல்றதெல்லாம் இப்பெல்லாம் இருக்க முடியாது. பொய் சொல்லாது போனா எப்படி சார் பிசினஸே நடக்குங்கிறோம். வியாபாரோ துரோக சிந்தனம் எப்படின்னு ஆரம்பிச்சு பொய் சொல்லணும். உங்களை பத்தி கற்பதான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணா இந்திரன் சேர்ந்தன அவளோட வசதி நான் இப்படி சொல்லிக்கணும். இவனுக்கே தெரியும் ஒன்னும் ஆகாது தப்பு இருந்தாலும் சொல்லிக்கணும். இது சாதாரண பொருளா இருந்தாலும் இது இந்த பொருளை விட வேற ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில், எல்லாத்தோட இந்த பெஸ்ட் சொல்லித்தான் நிக்கணும். இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கா? இது போல நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே இருக்கணும், கரெக்டாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துக்கு நடக்காது. அதே போல அங்கனர்கள் நாங்க இப்படித்தான் இருப்போம் நினைச்சா நடக்காது. யாரும் என்ன பண்ணணும், ஏதோ இப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். பாத்திமா வேணமா இருந்தது, அவாவ பொண்ணு அவாவ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப ஒண்ணும் கிடையாது, கொஞ்சமா கொஞ்சமா சரி பண்ணிக்கணும். பாத்திமா வட கல்யாணம் பண்ணா வடமா பிரேக்கணும், அட்டதாசம் காத்தானி ஏதோ கல்யாணம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலர் வைக்கும். எந்த அளவுக்கு போயிடுதுன்னு மனுஷரா இருக்க போறோம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. குலசீல நான் சொல்லலாங்க, ஆச்சாரியர் சொல்றேன். குலசீல நிஷ்கிரபந்தாக குலம் சீலம். இந்த குலத்தை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா. கேரக்டர்னு நீங்க சொன்னீங்க, அதேதோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்படிங்கிறாளாம். ஏண்டா கலிகாலேபி, கலிகாலத்துல என்ன கலி கோரமா முச்சுன்னு இருக்கு.
எதையும் இங்க சாப்பிடப்படாது அங்க சாப்பிடப்படாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நடக்காது சார். சில ஊருக்கு போனேன்னா, ஜப்பானுக்கு போனேன்னா, சைனாக்கு போனேன்னா அவன் பாம்பை சாப்பிடுறான். அங்கே போய் எனக்கு தயிர் சாதம் பண்ணணும் யாரு போட்ட அவன் தயிர் சாதம்னு தெரியாது சார் அவனுக்கு. அந்த ஊருக்கோ போயிட்டு ஏண்டா போனேன்னு, பிசினஸ்க்கா போனேன்னு, உத்தியோகத்துக்காக போனேன். அப்ப என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு வந்து இங்க வேணா பிராயச்சித்தம் பண்ணிக்கோட்டான். அப்படித்தான் நடக்கும் சார், இல்லைன்னா நடக்காதுங்க. ஏன்னா அவன் எல்லாத்துலயும் எல்லாத்தையும் கலக்கிறானா. அவங்க தான் ஏதாவது சிலவையாவது பண்றதுன்னு கிடையாது. அந்த ஒரு எல்லாத்தையும் கலப்போம். அப்படித்தான் சாப்பிடுவா. ஹீரோ அங்க போயிட்டான் ஆகணும், கலிகாரத்தும் மறுக்கா இருப்பானே இப்படின்னு பேசுறேன். அது ஏதோ பண்ணுங்க, இதுல பண்ணலாமான்னு சமாதானம் சொல்லணுமா? குலசீல நிஷ்பிரகம்பா. இந்த குலத்தையும் சீலத்தையும் எது எப்படி வந்தாலும் எப்படிப்பட்டதான கோரமான கலியா இருந்த போதிலும் அதுல அசைக்காம அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறதா யாராவது இருக்காடான்னு. ஐயா அவளுக்குதான் சஜ்ஜனா ஏவா, அவளுக்குதான் சஜ்ஜனான்னு கேட்கல. சத்துக்கள்ல யாருன்னு கேட்கிறத இதான் சத்துக்களுடைய லட்சணம் பண்ண எவ்வளவு கோரமான காலமா இருந்த போதிலும் குலம் சீலம் கேரக்டரோ குலத்தையோ இதை அசைக்காம அப்படி காப்பாற்றி இருக்கிறவர்கள். சிந்தாமணி துர்லபமிகும், சிந்தாமணி போல ரொம்ப கிடைக்காதான விஷயம் என்ன அப்படின்னு சதுர்பத்ரம் அப்படின்னு சமாதானம் சொல்ற. சதுர்பத்ரம்னா என்னது தெரியாது நமக்கு. நாளைக்கு வந்து